நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஸ் தாங்க இது. நேற்று கோட்டமாரியம்மன் போன உடனே நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் பானைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பல் இல்லைன்னா தின்னூறு பூசிட்டோம்னா விளக்கறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பானைக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு சுற்றி மஞ்சள் தண்ணி அரைச்சிட்டு பொங்கல் கழிஞ்சு ஊற்றியாச்சுங்க. நம்ம கழிஞ்சு ஊற்றியில் மட்டும் அரிசி உள்ள போகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சூடத்தை வச்சு சாமி கும்பிட்டு தீயெல்லாம் எரிச்சு நல்லா பொங்கல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரிசி போட்டு ரெடி பண்ணிட்டேன். சேவலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேவலை எடுத்துட்டு கறி வெட்டுறக்கு இங்கே கடையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வெட்டிட்டு வரக்கே. அதுக்குள்ளேயே நாங்கள் ஒயிட் ரைஸ் பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வந்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சட்டியில் கொஞ்சமாக அது எண்ணெய் விட்டு கறி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகு உள்ள ஊற்றி தேவையான உப்பு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் ரொம்ப நேரம் விளையாடிட்டு அடியளந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அடியளந்து கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆற்றுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு விட்டாச்சு. பொங்கலும் ரெடி ஆனதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் தட்டில் வச்சுட்டு மாரியம்மனுக்கு படைச்சாச்சு. அதே இது நம்ம அடசல் போட்டது பார்த்திங்கன்னா கோழியோட ரெக்கையுமே அதோட கால் தலை இதெல்லாமே எடுத்து கருப்புராயனுக்குள்ளே படைச்சாச்சுங்க. கடைசி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் சாப்பிட்டு அங்கே 2 நாய் இருந்தது அதுக்கும் போட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். விளாக் பிடிச்சி நான் லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.